இது வரைக்கும் இந்த லஞ்சத்தை வாங்கி 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 ஊறி திளைச்சு போன அதிகாரிகள் அவங்க பூரா இன்னைக்கு வந்து ஒரு ஒரு டிப்ரெஸ்டு ஸ்டேட்ல இருக்காங்க. என்னடா இது, இவர் வந்து நாட்டை மாத்திர திருத்தரன்னு சொல்லிட்டு லஞ்சம் வாங்கக்கூடாதுங்கிறாரு, நம்ம எப்படி போனி பண்றது, நம்ம எப்படி நம்ம பொண்டாட்டி புள்ள குட்டிக்கு இனிமேல் வரக்கூடிய பேரம் பேத்திக்கெல்லாம் எப்படி சொத்து சேர்த்து, ஏன்னா இந்த இந்த ஒரு பாடின வாயும் ஆடின காலம் சும்மா இருக்குன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இந்த கை நீட்டி பழக்கப்பட்டவன் சொந்த காசு சம்பாத்திய காசு இல்லாம அடுத்தவன் காசுக்கு ஆசைப்பட்டு ஊரடிச்சு உலையில போடுறதுக்காக கை நீட்டுறான் பாருங்க, அவன் வந்து அந்த கை வந்து சிறங்கு பிடிச்ச கை விட சும்மா இருக்காது, அது பழக்க தோஷம். அது அந்த மாதிரி அதிகாரிகள்லாம் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கலக்கத்தில் இருக்காங்க. எப்படியாவது பண்ணி ஏதாவது பண்ணி ஆட்சியாளர்களுக்கு ஒரு களங்கத்தை கொண்டு வந்து இது ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் ஆகிக்கிட்டு இருக்கு. இதைத்தான் நம்ம ஆரம்பத்திலே அவர் ஆட்சி அமைக்கும் போதே சொன்னோம், நீங்க வந்து இது அதிகாரிகளை கண்காணிக்கிறதுக்குன்னே தனியா வந்து நீங்க ஒரு கமிட்டியை ஃபார்ம் பண்ணணும். ஏன்னா இது வரைக்கும் இருக்கிற அதிகாரிகள் எல்லாமே இதற்கு முன்னாடி ஆட்சியாளர்கள்னால நியமிக்கப்பட்டவங்க. இன்னைக்கு கட்சிக்காரங்க கூட கரை வெட்டியை மாத்திடுறாங்க, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போயிடுறாங்க, அந்த கரையில் இந்த கரைக்கு. ஆனால் அதிகாரிகள் ஆறவங்க கரை கட்டாத இன்னைக்கு அரசியல்வாதிகள் நிறைய பேர் அரசாங்க பதவியில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க அதிகாரிகளா.